இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான ஐஓபி கனெக்ட் ஆப்ல எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் ஓவர்சீஸ் நெட் பேங்கிங் ஆப்பான ஐஓபி கனெக்ட் அப்படின்ற இந்த ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே கெட் ஸ்டார்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பர்மிஷன் எல்லாமே கேட்டிருப்பாங்க, அதெல்லாமே அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ரொசீடை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் எந்த சிம்மில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் வந்து உங்களோட பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம்மை வந்து நீங்கள் இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வரும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் வெரிஃபை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்கே கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனபிள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதையுமே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்கோடு வந்து கேட்பாங்க, 6 டிஜிட் கோடு வந்து கேட்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சு இருக்கிற மாதிரி ஒரு 6 டிஜிட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 1 2 3 4 இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ட்ரு பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அந்த லாகின் பாஸ்கோடை. இந்த பாஸ்கோடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப இந்த பாஸ்கோடை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் ஆப்புக்குள்ளே வந்து போக முடியும். ஸோ அதனால் அதில் கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு கீழே சேவ் அண்ட் ப்ரொசீடை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஐ ஹாவ் அ டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் ஐ ஹாவ் ரிஜிஸ்டர் ஆதார் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆதார் நம்பரை உங்களோட பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நெட் பேங்கிங் ஆப்பில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். இல்லை டெபிட் கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெபிட் கார்டை வச்சே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இப்போ நான் வந்து டெபிட் கார்டு வச்சு தான் பண்ண போகிறேன். இப்போ டெபிட் கார்டு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும், அக்கௌண்ட் இதெல்லாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க, கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி மந்த் இயர் கேட்டிருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிட்டு ஏடிஎம் கார்டோட பின்னு கேட்டிருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேட் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எம்பிஎன் கேட்டிருப்பாங்க, இதை வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எம்பிஎனை வந்து இதில் நீங்கள் செட் பண்ணிடுங்க. இந்த எம்பிஎன் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஐஓபி கனெக்ட் ஆப்லேருந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போதைக்கு இந்த எம்பிஎன் என்ட்ரு பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதற்காக தான் இந்த எம்பிஎன். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிடுங்க. 6 டிஜிட் பின் செட் பண்ணணும், 6 டிஜிட் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அண்டு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சில ரூல்ஸு, அதை பேஸ் பண்ணி வந்து இருக்கணும். நீங்கள் ஒரே நம்பரை வைக்கக்கூடாது, ரிப்பீட்டடாக வந்து ஒரே நம்பரை அப்படியே வந்து வச்சாலும் உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் 1 2 3 4 இந்த மாதிரி கண்டினியூ வச்சாலும் வராது. அதனால் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகும். ஒன்ஸ் செட் ஆனதுக்கப்புறம் கீழே சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு வந்துடும். கீழே ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூபிஐ சர்வீஸை வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ் எனபிள் நோ கொடுத்துட்டு நீங்கள் யூபிஐ சர்வீஸும் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா வந்து டூஸ் லேட்டர்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வந்துடும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ண அந்த பாஸ்கோடு நீங்கள் செட் பண்ணீங்களா, அந்த பாஸ்கோடு 6 டிஜிட் கோடை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஆப் ஓப்பன் ஆகிடும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஐஓபி கனெக்ட் நெட் பேங்கிங் ஆப்பில் எப்படி வந்துட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.